Okay, that's enough. Dina. சார். இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் சேஞ்ச் வாலை பத்தி அனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஓகே சார். இந்த வால் ஒரு எக்ஸைட்டிங்கான வால். வித்தியாசமா யோசிக்கிறவங்கள, இனோவேட்டிவா செயல்படுறவங்கள ஹானர் பண்ற வால். புதுசா யார் போட்டோவாது என்ட்ரி ஆகுதுன்னா முதல்ல என்ட்ரி ஆனவங்களோட போட்டோ வெளியே போயிடும். ஏன் சார் அந்த ஒரே ஒரு இடம் மட்டும் எம்டியா இருக்கு? அந்த எம்டி பிளாக்கை பார்க்கும் போதெல்லாம் நம்ம போட்டோவை அங்க ஃபியூச்சர் ஆகணும்னு எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்க. இதுல மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸோட போட்டோஸ் தான் அதுல ஃபியூச்சர் ஆகும். பட் சீனியர்ஸ்ல பார்த்தா மீரா நெவர் கிவ்ஸ் அப் த ஸ்லாட். இந்த கம்பெனியோட பெர்மனன்ட் இன்னோவேட்டர். வாவ், யூ ஆர் வெரி இன்ஸ்பைரிங் மீரா மேம். Okay, now let's start the game. அதுதான் நம்ம டார்கெட். அந்த எம்டி பிளாக். எல்லாரும் பேப்பர் எடுத்து ஒரு ராக்கெட் செஞ்சு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும். ஈஸி தானே? நம்ம ஆபீஸ்ல இருந்து எத்தனை பேர் அந்த டார்கெட்டை ரீச் ஆகுறீங்கன்னு நான் பார்க்கணும். Shall we start? Yes, sir. Yes, sir. FM. Used papers எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்க சார். ஜாமி சாப், முதல்ல யாரு? சார் நான் ட்ரை பண்றேன் சார். பங்கஜ் இங்க இல்ல, அங்க. ஓ சாரி சார். சாரி சார். No worries. Next. Mira, you can try. It's okay, Mira. It's okay. Anu, why don't you try? Nana. Yes. இந்தா
அனு, சாரி டு இன்டரப்ட் யூ. 2 நிமிஷம் டைம் கிடைக்குமா? சொல்லுங்க சொப்னா. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நீ இண்டஸ்ட்ரியல் விசிட் போறது அது நம்ம கம்பெனில எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேரு உன்னை எதிரி மாதிரியே பாக்குறாங்க. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. சொல்லுங்க சார். அனு, என் கேபினுக்கு வா. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், வேர் ஹவுஸ்ல பேசிட்டேன். அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எவ்ரிதிங் இஸ் ரெடி சார். அனுக்கு எல்லாம் ப்ரீஃப் பண்ணியாச்சா? எஸ் சார், எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். வேர் ஹவுஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கிளைண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அங்கே இருக்கிற ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். ரிமைனிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு. ஓகே. குட். மீரா மேடம், சாருக்கு டேப்லெட் கொடுத்துருங்க. யா. இப்போ இந்த ஃபைலை மாத்திட்டா தப்பான இடத்துக்கு போய் சார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்குவா. நெக்ஸ்ட் மொமெண்ட் அவளை வேலையை விட்டு சார் தூக்கிடுவாரு. அனு, சார் நீங்க டேப்லெட் போடுங்க, நான் ஃபைலை ரீசெக் பண்ணிடுறேன். சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நோ, ஐ அம் ஃபைன், தேங்க் யூ. அப்ப மாத்திரை? நாங்களாம் உடம்பு சரியில்லைனா மட்டும் தான் சார் மாத்திரை சாப்பிடுவோம். அதனால தான் சார் கேட்டேன். நாங்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாதுன்னு மாத்திரை எடுத்துப்போம். டேக் த ஃபைல்ஸ். போலாம் சார். ஃபைல் ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதை. ஓகே மேம். மீரா மேடம், எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிடிபட்டவன் திருடன், பிடிபடாதவன் பெரிய திருடன். What do you mean, பங்கஜ்? இந்த உள்ள வெளிய மங்காத்த ஆட்டம் எங்க கத்துக்கிட்டீங்க மீரா மேடம்? இங்க இருக்கிற ஃபைல் அங்க, அங்க இருக்கிற ஃபைல் இங்க. சும்மா சொல்லக்கூடாது. ஃபைலை மாத்துறதுல ஜெகஜால கில்லாடி மேடம் நீங்க. பரவாயில்லையே பங்கஜ், உங்க கண்ணு ஷார்ப்பா இருக்கு. சாருக்கு செக்யூரிட்டி கொடுக்கறவனா? ஏன் கண்ணு ஷார்ப்பா இல்லைனா இப்படி? அவரு சூரிய பிரகாஷ், நான் அவரோட அல்சேஷன். வெரி இம்ப்ரெசிவ். யூ நோ வாட் பங்கஜ், அவளை இங்கிருந்து ஓட வைக்க இதுதான் கரெக்டான ஆப்ஷன். பாத்தீங்கல்ல எப்படி சார் பின்னாடி துரு துரு துருன்னு ஓடிட்டு இருக்கான்னு? அதே வேகத்தோட துரு துருன்னு ஓடியற பாருங்க. மீரா மேம், நாங்க இன்னைக்கு எந்த பிளான்ட்டுக்கு விசிட் போறோம்? இவ்ளோ நேரம் கழிச்சு உனக்கு இப்பதான் கேட்கணும்னே ஞாபகம் வந்துச்சா? Hey, what is this? என்ன நடக்குது இங்க? வாங்க. Are you all playing ignorant or is this intentional? FM அங்க. சார் சொல்லுங்க சார். எவ்வளவு வருஷமா இங்க வேலை பார்க்கற, இது கூட தெரியாதா உனக்கு? Of your mind. இந்த வேலை ஒண்ணும் ரோட் சைடுல பானிபூரி தின்ற வேலை கிடையாது.
இது ஒன்னும் பேப்பர் ஊட்டி வீசுற மாதிரி ஈஸியான வேலை கிடையாது. உனக்கு பொறுப்பு இருக்கணும். யூ நீட் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். உன் மேல நம்பிக்கை வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மஞ்சு, வண்டியை உள்ள விடு. ரீச் ஆயிட்டாங்களா மீரா மேடம்? யா, கால் பண்ணாங்க. பாவம், இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சாலோ அந்த டிராமா குவீன். அந்த அகர்பத்தி வாசனை வெறும் புகையாவே போயிடுச்சு. அன்னைக்கு அந்த அனு எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா இன்னைக்கு அவ எஸ்கேப் ஆக சான்ஸே இல்ல பங்கஜ். எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரியே நடக்குது இல்ல மீராஜி? ஐ நோ. எல்லாம் நம்ம கம்பெனி நல்லதுக்காக தான், நத்திங் எல்ஸ். சூர்யா சாருக்கு கோவம் வந்தா அது அவர் கண்ட்ரோல்லே இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என் கண்ணாலே நான் பார்த்திருக்கேன். வேற என்ன, அந்த வெள்ளை சாமந்தி பூ சாருக்கு என்ன அநியாயம் பண்ணுச்சு? Why does he hate so much? அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனா முன்னொரு தடவை பாஸ் அந்த பூவை பார்த்துட்டு ஒரு வாரம் ஆபீஸ்க்கே வரல. அவ்வளவு கோவமா இருந்தார். அப்படின்னா அந்த பூவோட சுனாமி அணுவை அடிச்சிட்டு போறது உறுதி. ஆனா மீரா மேடம், அந்த பூவோட வாசனை இந்த ஃபைல்லையும் சுத்திட்டு இருக்குல்ல? நம்ம பாஸோட மனசு சென்னை வெயில் மாதிரி எப்போ எப்படி இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஆனா மீரா மேடம், நீங்க சொன்னீங்களே சுனாமி மாதிரின்னு, அது உங்க பக்கம் திரும்பிட்டா? பங்கஜ், தெரியல, சும்மா சொன்னேன். பங்கஜ் சொன்ன மாதிரி அந்த சுனாமி நம்ம பக்கம் திரும்பிட்டா? திரும்பக்கூடாது, திரும்பவும் விட மாட்டேன். ஓகே. Sir, I'm really sorry, sir. I'm sorry to Anu. ஆனா நான் உன்னை கேட்டேன்ல எங்க போறோம்னு. நீ ஜார்ஜ் டவுன்னு சொன்ன. நான் திரும்ப கேட்டேன், ஆர் யூ ஷோர்னு. நீ ஆமா ஷோர்னு சொன்ன. இஃப் யூ ஆர் நாட் ஷுவர், நீ ஃபைலை பார்த்து சொல்லியிருக்கலாம்ல. எனிவேஸ், நீ வேலைக்கு புதுசுதான், போக போக எல்லாத்தையும் கத்துப்ப. கொஞ்சம் ஸ்பீடா கத்துக்க. இனிமே எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் சார். சார், உங்களுக்கே வெள்ளை பூவை
கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். ம் ஓகே சார். சார் ரொம்ப நல்லவர். நான் தான் அவருக்கு கோவம் வர மாதிரி பண்ணிட்டேன். அம்மா அடிக்கடி சொல்வாங்க, யாரு மேல ரொம்ப அன்பும் அக்கறையும் இருக்கோ அவங்க மேலதான் கோவம் அதிகமா வரும்னு. நான் என்னதான் தப்பு பண்ணாலும் நான் நல்ல வேலை பார்க்கணுங்கிற ஆசையும் அக்கறையும் சாருக்கு இருக்கு. அதுக்கு தான் அவர் அப்படி பேசியிருக்காரு. இனிமே அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஆனா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்லாம் புக். சாருக்கு ஸ்லாம் புக் கொடுத்து அவரை பத்தி எழுத சொல்லணும். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? மரியாதை, அன்பு, மனிதாபிமானம், கருணை இது எல்லாத்தையும் ஆபீஸ் ரூல்ஸ் புக்ல இருந்து தூக்கி எறிச்சிட்டீங்களா? அனு, என்ன ஆச்சுடி? சூர்யா சார். சூர்யா சாருக்கு என்னாச்சு? அவரு நல்லா போச்சு. எப்ப பாரு சூர்யா சார்னா என்னமா அர்த்தம்? ரொம்பவே அவரை நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி படிச்சிட்டு இருந்தேனா அவரோட நல்ல மனசு ஞாபகம் வந்துச்சு, அவ்வளவுதான். ஓ அப்படி. ஜாக்கிரதடி, அவங்கள ரொம்ப பெரிய இடம். சூர்யா சார் எவ்வளவு பெரிய ஆளோ அவ்வளவு சிம்பிள் தெரியுமா? அவர் ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவர் நம்பிக்கையை காப்பாத்த நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். அப்புறம் அவர் பார்க்க எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டோ அவ்வளவு நல்லவர் தெரியுமா? அவரோட நல்ல மனசு யாரு வேணாலும் கட்டி போடும். எனக்கு என்னமோ மேடம் நேரா நட்சத்திரத்தையே தொட ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. தொடலாம் ட்ரை பண்ணல, நட்சத்திரத்தை பார்த்தே மனசுல நினைச்சுக்கிறேன். அனு, பாயசத்தை அடுப்புல வச்சா பாயசம் ஆயிடாதடி. இப்படி மெதுவா பொறுமையா கிண்டி குடுத்துக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இந்தா. அம்மா, ஏலக்காய் எங்கம்மா இருக்கு? ஃப்ரிட்ஜ் மேல ரோஸ் டப்பா இருக்கு பாரு, அதுல பாரு. எவ்வளவு ஏலக்காய்மா போடணும்? ஏலக்காய் உங்க அப்பா வீட்ல இருக்கிற மாதிரி இருந்தும் இல்லாத மாதிரி ஒரு 1-2 போடு. சக்கரை என்ன மாதிரி கொஞ்சம் தூக்கலாவே போடு. ஒரு கரண்டி எக்ஸ்ட்ராவே போடுறீ, நல்லா இருக்கும். அப்போ நானு நீ அதுல இருக்கிற திராட்சை மாதிரி ரொம்ப பெசல். என் செல்ல அம்மா. அம்மா, டேஸ்ட் பண்ணி பாருமா. சூரிய பிரகாஷ் சாரும் இப்ப பாயசத்துல சேர்ந்தாரு. இப்ப பாயசம் செமகத்தா இருக்கு. நீ இவ்வளவு ஆசாசியா பண்றல, கண்டிப்பா அவருக்கு இந்த பாயசம் பிடிக்கும். நீ கொஞ்சம் நிறையவே கொடு. ஐயோ வேண்டாமா, அவரு ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். உடம்பு சரியில்லாம போயிடக்கூடாதுன்னு மாத்திரை எடுத்துக்கிறாரு. அனுமா, அவருக்காக நீ இவ்வளவு ஆசையா பாயசம் பண்ணி எடுத்துட்டு போறியே, அவர் நிச்சயமா அதை குடிப்பாரா? கண்டிப்பா சாப்பிடுவாரு. எப்படி சொல்ற? நேத்து வேர் ஹவுஸ்ல ஒரு ஒர்க்கருக்கு அவர் கையாலே ஊட்டி விட்டாருப்பா. அத பார்த்ததுக்கு பின்னாடி அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை பல மடங்கு கூடிருச்சுப்பா.
அவர் நிச்சயமா சாப்பிடுவாரு. நிச்சயம் சாப்பிடுவாரு. பாயசம் நல்லா இருந்தா சாப்பிடுவாரு. இப்படி அடுப்பு மேலேயே வச்சிருந்தா அப்புறம் பாயசம் தீஞ்சு போயிடும். அப்புறம் யாருமே சாப்பிட முடியாது. நீ என்ன சட்டைய தோல்ல போட்டு போஸ் கொடுக்குற? சட்டைய போடு. என்ன புஷ்டினி, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிய. ஐயோ என்ன அனுமா, ஆ? அப்பாக்கு பாயசத்தை கொடுத்தது போக நீ மிச்ச பாயசத்தை அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாம் வைக்க முடியாது. அன்னைக்கு சூர்யா சார் வந்து ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆயிடுச்சு போல. ச்சே. அப்படியா? ம். கவலைப்படாத, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நிஜமாவா? ம், சரி பண்ணிடுவியா? பண்ணித்தானே ஆகணும். ஆ. உன் பவுஸ் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. எதுக்கு இப்ப இந்த சீனு? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு வாரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆ? அட்ஜஸ்ட். நீயே இங்க பாரு, நான் உனக்கு ஒரு கும்பிடு போடுறேன். இதுக்கு மேலயும் அதை கொண்டு போய் அங்க போய் இங்க போய் அந்த ரஞ்சினி வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது வைக்க சொன்னீங்க, என்னால வைக்க முடியாது. அவ வாயில இருக்கிறதுல என்னால கேட்கவே முடியாது. அவ்வளவு பேச்சு பேசுறா. இந்தாங்க உங்களுக்காக. என்னது இது? உங்களுக்கு பிடிச்ச பாயாசம். இது என்ன லஞ்ச் டைமா? என்ன இதெல்லாம்? மே கமின் சார். எஸ் கம் இன். சார், அந்த எக்ஸ்ட்ரா கன்சல்யூஷன் பற்றி என்ன டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஐ வில் ப்ரொசீட் அக்கார்டிங். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். நாளைக்கு டிசைட் பண்ணிடலாம். தினகரன், இன்னிலிருந்து என் ஸ்கெட்யூல்ஸை நீயே பிளான் பண்ணு. சார், நானா? ஏன் முடியாதா? ஷூர் சார், நான் பண்ணிடுறேன். குட். நீ ஏன் நின்னுட்டு இருக்க? வேற ஏதாவது சொல்லணுமா? தென் கோ பேக் டு ஒர்க். ஓகே சார், தேங்க்யூ. அனு, கங்க்ராட்ஸ். சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அனு, மேம். நீ உன்னோட ஜாயின்ட் ஃபார்ம்ல எல்லா டீடைல்ஸும் சரியா ஃபில் பண்ணிருக்கல? எஸ் மேம். ஹவ் அபவுட் யுவர் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்? சிங்கிள் மேம். பட் யூ ஆர் என்கேஜ்ட் நவ். உனக்கு பிரகாஷ் குரூப் ஆஃப் இன்டர்நெட் ஐடி வந்துருச்சுல, அதை லாகின் பண்ணி அப்டேட் பண்ணிடு. மேம் இல்ல மேம். என்ன ஐடி இன்னும் வரலையா? இல்ல மேம். உங்ககிட்ட யார் சொன்னது என்னோட என்கேஜ்மெண்ட் பத்தி? உன் ஃபியான்சியே சொன்னான். அதாவது நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையன். மேம் நல்ல விஷயம் தானே, சொன்னா நாங்களும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல. இல்ல மேம், எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீ எப்பதான் உண்மையை பேச கத்துக்க போற? அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு நீ எங்க கிட்ட சொல்லியிருந்தா வேற ஒரு டிசர்விங் கேண்டிடேட்க்கு இந்த வேலை கிடைச்சிருக்கும். Such a huge distraction immediately after joining. மேம் இல்ல மேம், உங்களுக்கு இப்படி எல்லாம் யார் சொன்னது? உனக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கணுமா? உன் வருங்கால கணவர், அவர் பேரையும் நானே சொல்லட்டுமா? மேம் How sick you are. சூர்யா சார் கூட இதனால தான் என் மேல கோவத்துல இருக்காங்களா? புது கிளைண்ட்டுக்கு நாம தரப்போற ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பிரசன்ட் பண்றதா நினைச்சுக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க. சிம்பிளா புரியுற மாதிரி இருக்கட்டும். Keep it short and simple. Sure sir, I'll take care of everything. And remember one thing, when you present something, you represent me. Okay sir. நம்ம கம்பெனில இருந்து வெளியில போற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஸ்டாண்டர்ட் அண்ட் கிளாஸ் குறைஞ்சிடவே கூடாது. வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. சேலஞ்சஸ் பத்தி யோசிச்சு தடுமாறதை விட்டுட்டு கோல் மேல கவனம் வைங்க. Got it? இன்னும் 15 நிமிஷத்துல எல்லாரும் அவங்கவுங்க பிரசன்டேஷனை ரன் த்ரூ பண்ணிடுங்க. Yes sir. Go back to work.
நான் ப்ரப்போஸ் பண்ண போற நியூ டிசைன் இதுதான். ஐ தாட் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த ரெகுலர் காம்போனன்ட்ஸ் இதுதான் சார் சஸ்டைனபிளா இருக்கும். குட் சொப்னா. உன் ப்ரெசன்டேஷனுக்கு இதுதான் யூனிக். இதே மாதிரி செல்லிங் பாயிண்ட்லயும் பண்ணு. ஓகே சார். குட். சார் நானும் சாப்பிடல. சார் பாயாசம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்க சார். சார் உங்களுக்கு ஒரு காம்போ சொல்லவா? ம். சப்பாத்தில பாயாசத்தை தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சப்பாத்தி கூட பாயசமா? ஆமா சார், ட்ரை பண்ணி பாருங்க. வாவ், அவுட் ஆஃப் த வேர்ல்ட். சான்ஸே இல்லை.
இம்பார்ட்டன்ட் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க உள்ள போக முடியாது. என்ன விஷயம் சொல்லுங்க, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். சார் போய்கிட்டே இருங்க. இல்ல சார், உள்ள மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஒரு தடவை உனக்கு சொன்னா புரியாதா? இல்ல சார், சூர்யா சார் தான். மீரா, பங்கஜ், மீரா, who the hell is she? சார், இவங்க நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. I just don't care. யா சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். காம் டவுன் சார். சார், அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியாது சார். என்ன யாரு தெரியாதவங்கள எதுக்கு வேலைக்கு வச்சீங்க? Hey you. You're fired. Just get out. சார், Get out. Get out. Get out. அண்ணா, ஒரு அட்டகாசமான நியூஸ் இருக்கு. உங்ககிட்ட இத சொல்லி ஆகணும். அர்ஜென்ட்டா இல்ல மீட்டிங் முடிச்சிட்டு பேசலாமா? உங்ககிட்ட சொல்ற வரைக்கும் எனக்கு இந்த படபடப்பே குறையாதுன்னு இப்பவே சொல்லிடுறேன். சரி, give us few minutes. அண்ணா, no, let them stay here. இப்ப நான் பண்ணிருக்கிற அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அண்ணா, நம்ம கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் பண்ணாத ஒரு டீலை நான் ஓகே பண்ணிருக்கேன். எக்ஸெப்ஷனல். தேங்க்ஸ்ண்ணா. இட்ஸ் a fantastic deal. செம்ம கிராண்ட் ப்ராப்பர்ட்டி. என்ன தெரியுமா? தலைமை செயலகம். என்ன எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்களா? ஷாக் ஆயிட்டீங்க தானே? தெரியும். உங்க எல்லாருக்கும் ஒரு பிளசன்ட் ஷாக் கொடுக்கிறதுக்காக தான் எல்லாரும் இங்க இருக்க சொன்னேன். எப்படின்னு? அண்ணா, செம்ம ஹாப்பி. செம்மல வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஓகே பண்ணிருக்கேன். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. என்ன? மீட்டிங் முடிஞ்சது, நீங்களாம் போங்க. குட். ஐ அப்ரிஷியேட் யுவர் ஹார்ட் ஒர்க். அண்ணா, முழு டாக்குமெண்ட்டையும் படிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க இன்னும் சந்தோஷப்படுவீங்க. நீ பாத்துக்கிட்டே இரு, இதை வந்துடுறேன். ஓகேண்ணா. பங்கஜ், எவ்வளவு போச்சு? 5 CR செக், 3 CR கேஷ். வாட்? மீரா, உடனே அந்த செக்கை ஸ்டாப் பேமெண்ட் பண்ண. We at least reduce the loss. ஷியோர் சார். பங்கஜ், கமிஷனர் கிட்ட பேசு. யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. சும்மா விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார். I want them behind the bars straight away. எஸ் சார். எஸ் சந்திரா. அண்ணா, ஆக்சுவலி கரெக்டான டைமுக்கு இந்த டீல் என்கிட்ட வந்துருச்சு. இனிமே சென்னை தமிழ்நாட்டோட தலைநகரமே இல்லையா?
உங்க அப்பா அம்மாட்ட சொல்றதுதான் சரின்னு படுதானு. எப்படி ரம்யா சொல்றது? இப்போதைக்கு வீட்ல இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம்னா நான் வேலைக்கு போறது மட்டும்தான். அப்பா அம்மா கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை நீ பாத்திருக்கல ரம்யா. அதை எப்படி கெடுக்கிறது? வேற என்ன வழி? சரி, நீ சூரிய பிரகாஷ் சார் கிட்ட சொன்னியா? இல்லடி, அவரு ரொம்ப பிஸியா இருந்தாரு. என்னால அவரை பார்க்க கூட முடியல. அது மட்டும் இல்லடி, மாசமானா வீட்டுக்கு மக சம்பளம் கொண்டு வருவாளேன்னு அப்பா அம்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஒரே வழி வேற வேலை தேடுறதுதான். வேற வழியே இல்ல. என்ன வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குது. அப்பாப்பா, வெயில் காலத்துல எல்லாம் அப்புறம் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அனு இரு, டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுத்துடுறேன், எடுத்துட்டு போயிடு மறக்காம. சுப்பு உனக்கும் தான். எப்பவும் மாதிரி மறந்துட்டு போனேன்னு வச்சுக்கோ. அனு ஒன்னும் காலேஜ் போல உனக்கு கொண்டு வந்து கொடுக்க. அம்மா, எனக்கு டிஃபன் பாக்ஸ் வேண்டாமா? இருடி, 2 நிமிஷம் தான் கட்டி கொடுத்துருவேன். இல்லம்மா, இன்னைக்கு ஆபீஸ்லயே சாப்பாடு. ஓ, இப்போ எங்க கடை மாதிரி உங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்ல விஷயம்தான். இங்க பாரு சுப்பு, உன் கடையை அவ ஆபீஸை சேர்த்து வச்சு பேசினா எனக்கு கெட்ட கோவம் வராமா. உன் முதலாளி பத்தி எனக்கு தெரியாது. உன் டிஃபன் பாக்ஸ புடுங்கி தின்னாம இருந்தா பெரிய விஷயம். பிச்சைக்காரன் தட்டுல இருக்கிற சில்லறை மேல கூட கையை வைக்கிற ஆள் தானே அந்த ஆளு. அப்பா, உங்க கூட கொஞ்சம் பேசணும்பா. இங்க பாரு புஷ்பா, நியாயமா நடந்துகிட்டோம்னா அந்த கடவுள் நம்மள பாத்துக்குவாரு. முன்ன கடை என் கையில இருந்தது, நான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். இப்போ என்கிட்ட இல்ல. ஆனா ஒரு நாள் வரும், நிச்சயமா மறுபடியும் எல்லாருக்கும் நான் சாப்பாடு வாங்கி தருவேன் பாரு. இப்படி கொடுத்து கொடுத்துதான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கோம். இனிமையாச்சு கொஞ்சம் எடுக்க கத்துக்க. இத பாருமா, உன் அம்மா பேச்ச கேட்காத. நாம நியாயமா வேலை செஞ்சோம், கடவுள் நம்மள காப்பாத்துவாரு. காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு. நான் வரேன்ப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. பாய்மா. பாய் பாய். எனக்கு வேலை இல்ல. இப்ப நான் எங்க போறது, என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியலையே. என்ன சுப்பு, ஏன் அப்படி பாக்குற? வேலை கிளம்பலையா? என்ன சுப்பு, என்னமோ புதுசா பாக்குற, காணாத கண்ட மாதிரி. உன் பொண்ணுக்கு மட்டும் பாய்னு ஆசையா டாட்டா கட்டி அனுப்புற. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பாய் சொல்லிருக்கியா? இன்னைக்கு எனக்கு பாய் சொல்றியா? வா. வேலை போன விஷயத்துல வீட்ல கூட சொல்லாம கிளம்பி போனேன். கிளம்பி போனியா? எங்கடி போன? எனக்கே தெரியாதடி. லூசு மாதிரி ரோடா அலைஞ்சிட்டு இருந்தேன். ரோட்ல பகீர்னு ஒருத்தன் வந்தாண்டி. என்கிட்ட வந்து அவன், என்கிட்ட உனக்கு பதில் கிடைக்கணும்னா நீ உடனே சிவன் கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டான். எனக்கும் வேற என்ன இடம் இருக்கு சொல்லு, என் துக்கத்தெல்லாம் கொட்ட. அவரு சொன்ன உடனே நான் கோயிலுக்கு போயிட்டேன். என் துக்கத்தை எல்லாம் சிவன் கிட்ட கொட்டிட்டு வெளியே வந்தா யார் இருந்தாங்கன்னு சொல்லு. யாரு? அந்த சிவனே வா. யாரடி இருந்தாங்க? சூரிய பிரகாஷ் சாரிடி, சூரிய பிரகாஷ். நிஜமாவாடி? அனு, நீ என்ன வந்து ஆபீஸ்ல பார்க்கல? ஐ ட்ரஸ்ட் யூ அனு. நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டாரு. வா அனு, அடிச்சதுல ஜாக் பாட்டு. இது ரெண்டுல ஒண்ணு தொடு. எதுக்குடி தொடுன்னு சொல்றல. ரம்யா, ஓவரா பண்ணாதடி, தொடு.
வராது? I trust you. I think he loves. Yeah, sure. Once again, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? லொகேஷன் இங்கே தான் மேடம் காட்டுது. லொகேஷன் தப்பா காமிச்சிருக்கோம். ஹலோ, யா அண்ட்ரூ, வேர் ஆர் யூ எக்ஸாக்ட்லி? Meera, come here. What's this place name? Name. இது காலனி ஹவுஸ். நேம் சாமிக்கான காலனி. சமைக்கான காலனி. அது இல்ல, புஷ்பா வீடு. புஷ்பா. சாமிக்கான காலனி, புஷ்பா ஹவுஸ். மீரா, come here. Is it not fantastic? Wow, it's look awesome. தேங்க்யூ. அது ஒன்றும் இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் பாரம்பரியமாக ஒரு வழக்கம் இருக்கு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகிற பொண்ணுக்கிட்ட அவங்க அம்மா இந்த மரப்பாச்சி பொம்மையை கொடுத்து அனுப்புவாங்க. நவராத்திரியில் கொலு வைக்கும் போது கூட நாங்கள் முதல்ல இந்த பொம்மையை எடுத்து வச்சு தான் கொலு வைப்போம். இன்னைக்கு என்னுடைய 25வது வருஷ வெட்டிங் ஆனிவர்சரி இல்லையா, அதனால தான் புஷ்பா அது ஞாபகார்த்தமா மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அந்த மரப்பாச்சி பொம்மையை அலங்கரித்து இங்கே வச்சிருக்கா. He says it's our very old tradition. இந்த பொம்மைங்களை பார்த்த உடனே எனக்கு என் கல்யாண நாள் ஞாபகம் வந்துருச்சு சார். என் சின்ன வயசு, என் அப்பா அம்மா, என் அண்ணா அண்ணி, என் பாட்டி அவங்க இருக்க. பாவம் அவங்க, கொஞ்சம் வாய புத்திரியா? அது ஒண்ணும் இல்ல சார், பிறந்த வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சா நிப்பாட்டாம பேசிக்கிட்டே இருப்பா. அடுத்த வெட்டிங் ஆனிவர்சரியே வந்துடும். ஆட் பிரேக் கூட கேப் விட மாட்டா. Wow, you celebrate? Yes, we do. அது மட்டும் இல்ல சார், இந்த பொம்மைங்களை பார்த்தாலே ஒரு பரவசம் வந்துடும் சார். அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல சார். ஒரு பொண்ணுக்கு அந்த மரப்பாச்சி பொம்மைனா பெரிய சொத்து சார். ஒரு பொண்ணுக்கு தான் சார் நான் சொல்றது சரியா? பொண்ணு மரப்பாச்சி பொம்மைனாலே ஒரு அட்ராக்ஷன் தான் சார். நீங்களே பாருங்க சார், எப்படிப்பட்ட கல்ச்சர் நம்மோடது.
எஸ் சார். இல்லைண்ணா பரவாயில்ல போங்க. இதை சொல்றதுக்கா வண்டி நிப்பாட்டினீங்க? அனு மேடம் என்னாச்சு? ஆட்டோ கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன் சார். இல்லை, இங்கே நின்று எதுவும் கிடைக்காது. அங்கே போனால் தான் ஆட்டோ கிடைக்கும். சார், பங்கஜ் அவளை கூட்டிட்டு வா. பாத்தீங்களா பங்கஜ் அவ டிராமாவை? பார்த்துட்டு தான் இருக்கு. 3 நாளில் வீட்டுக்கு போய்டுவான்னு பார்த்தா சந்திரபிரகாஷ் சாரையை கன்வின்ஸ் பண்ணிட்டா. ஷீ இஸ் கிரேட். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பங்கஜ். யூனோ அவளுக்கு இருக்கிற ஒரே ஒரு டேலண்ட் நல்லா டிராமா பண்றது. அவளுக்கு ஒரு ஆட்டோ கூட கிடைக்கலையா, அதுவும் இந்த ரோட்ல. கேன் யூ ஜஸ்ட் பிலீவ் இட்? அவ சார் கூட போகணும்னு பிளான் பண்ணிட்டா. அதுக்கு தான் இவ்ளோ டிராமாவும். I know her பங்கஜ். I know her very well. இந்த மாதிரி பொண்ணுங்களை போதும் போதுங்கிற அளவுக்கு நான் பார்த்திருக்கேன். புஷ்பா, புஷ்பா, இங்க பாரு சுப்பு, ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சா இந்த வீட்ல ஒரு பொருளாவது ஒழுங்கா இருக்கா? நம்ம மானத்தை காப்பாத்திக்க நம்ம போராட வேண்டி இருக்கு. உன்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொன்னா செஞ்சிருக்க இது வரைக்கும் இல்ல என் தலை எழுத்து. எப்ப பார்த்தாலும் யோசனையிலே இருக்க. புஷ்பா கொஞ்சம் டீ கிடைக்குமா? என்ன சுப்பு, தலைவலிக்குதா? லைட்டா. தோ இரு போடுற. வரேன். முதலாளி வாங்க, முதலாளி வாங்க. உட்காருங்க. வாங்க. இன்னொரு டீ எடுத்துருவாங்க. சரி. அதெல்லாம் வேணாம் சுப்பு. இந்த விஷயத்த கடையில் சொன்னால் சரியாக வராது. வீட்டில் சொல்கிறத நல்லதுன்னு தோணுச்சு, அதான் இங்கே வந்தேன். சொல்லுங்க முதலாளி. என்னமோ கஷ்டகாலம்னு சொல்லி கடை அடமானம் வச்சு காசு வாங்க, எப்படியாவது கடையை மீட்டுருவேன்னு பார்த்தா சும்மா இருக்கே சுப்பு. இனிமேல் என்னால் கடையை நடத்த முடியாதுப்பா. இந்த ஆன்லைன் ஷாப்பிங், பெரிய பெரிய மாலு, அது இதுன்னு வந்ததுக்கு பின்னாடி இந்த சின்ன கடையில் போய் யாராவது புடவை வாங்க வருவாங்களா? இந்த பார் சுப்பு, இதில் வர காசை வச்சு வாடகை கூட கொடுக்க முடியல. அதனால நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. கடனை அடைச்சிட்டு கடையை நீயே திரும்ப எடுத்துக்க. முதலாளி திடீர்னு பணத்தை கொடுத்து கடையை எடுத்துங்கன்னு சொன்னா பணத்துக்கு நான் எங்க போவேன் முதலாளி? இந்த நல்லது கெட்டதெல்லாம் திடீர்னு தான் வரும். கையில காசு இல்லைன்றது எனக்கு தெரியும். நம்ம மார்க்கெட்ல இருக்கானே பிரசாத், அவன் அந்த இடம் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். என்னமோ அவன் நகை கடை வைக்க போறானா. அவன்கிட்ட கொடுத்துட்டா என் காசும் எனக்கு வந்துடும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறது எனக்கு நியாயம்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னங்க இது? எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சேலையை கூட நாங்க தவணை முறையில தான் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து கடையை மீட்டுக்கோங்கன்னா என்னங்க அர்த்தம்? புஷ்பா கொஞ்சம் சும்மா இருக்கியா புஷ்பா? என்கிட்ட பேசி என்னமா வேண்டியது இருக்கு? உங்க கஷ்டத்துக்கு நான் சாக முடியுமா? இப்போ ஒரு தடவை நீங்க அந்த கடையை வித்துட்டீங்கன்னா திரும்ப அந்த இடம் உங்களுக்கு கிடைக்குமா?
நல்லா யோசிச்சுங்க சுபு, நல்லா யோசிச்சுக்க. ஓடி போயிடுறேன். அம்மா ஏமா இதெல்லாம் தூக்கிட்டு இங்க வந்த? உன்னையாரடி வேலையெல்லாம் விட்டு இப்ப இங்க வர சொன்னா? சூர்யா சாரை பார்த்துட்டு அவர் கையில இந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு தான் போவேன். போ, போய் உன் வேலையை பாரு போ. இன்விடேஷனா? என்ன இன்விடேஷன்மா? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். சூர்யா சார் கையில இத கொடுத்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன். இப்ப நீ உன் வேலையை பாரு போ. அம்மா சூர்யா சார் இப்ப ரொம்ப பிஸியா இருப்பாருமா. அப்படிலாம் யாரும் மீட் பண்ண முடியாதுமா. போமா. ஐயே, சூர்யா சூர்யா சார் தானே என்ன வரத்தானே சொன்னாரு. பாத்தியா பாத்தியா, நான் சொன்னேன்ல. வாங்க போலாம். வாங்க. வாடி. தீனா வராங்க பாரு. இருங்க மேடம், வரட்டும். ஹாய் ஆண்டி. நீ சட்டுன்னு எனக்கு ஞாபகம் வரலப்பா. ஆனா ஆண்டி, எங்க ஆபீஸ்ல உங்களை எல்லாருக்கும் தெரியும். எப்படி? என்ன ஆண்டி, அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சதுல இருந்து எங்க ஆபீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அம்மா வாமா போலாம். இருடி ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்னையும் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உன் பேர் என்ன தம்பி? தீனா. எதுக்கு ஆண்டி? இல்ல, அடுத்த வாட்டி வரும்போது உன் பேரையே சேர்த்து சொல்லதான். அந்த வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டேங்கிறாப்பா. மேடம், டீ காஃபி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம். நானு சூர்யா சாரை பார்க்க போறேன். டீ காஃபி எல்லாம் வேண்டாம்ப்பா. மண் சட்டியில குல்ஃபி இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இல்ல, எனக்கு எதுவும் வேணாம். மேடம், சாரை பார்க்கணும்னு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. சாரி பங்கஜம். பங்கஜ். May I come in, sir? Yes, come in. வாங்க. வாமா. வாமா. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க ஆபீஸ் ரூம் எங்க காலனியோட பெருசா இருக்கு சார். எல்லா ஆபீஸ் ரூமும் இப்படிதான் இருக்குமா? உட்காருங்க. சார், நீங்க தப்பா நினைக்கலனா நான் அந்த சேர்ல உட்காந்துக்கலாமா? அங்கெல்லாம் அது பங்கஜ், நீங்க உட்காருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அம்மா, ஐயோ அம்மா, என்னம்மா இது? அம்மா இருமா, வேண்டாம்மா. என்னடி அவரே சரிங்கிறார், உனக்கு என்ன? அம்மா வேண்டாம். என்னம்மா பண்ற? ஐயோ, வெதுக்கு வெதுக்குன்னு இருக்குடி. செம்ம ஜாலியா இருக்கு. ஐயோ அம்மா. ஏய், பங்கஜ். ஐயோ, ஏமா மானத்தை வாங்குற? எழுந்திரிமா. எழுந்திரு. இல்ல இல்ல, கை கொடு. நானே ஏச்சுக்கிறேன். கை கொடு. பாத்து. மேடம், கொஞ்சம் தள்ளிக்கங்க. இப்போ உட்காருங்க. உட்காருவா. உட்காருங்க.
பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. சார் உங்க ஆபீஸ் சூப்பர் சார். இந்த சேர் தான் அது கூட நல்லா தான் இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஜூஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஷூர்? அதுவும் வேணாம் சார். ஐயோ அனுவை பார்க்க வந்தீங்களா? சார் நீங்க வேற அவளை பாக்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம்? அவளை வீட்லயே பாக்குறது பத்தாதா? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையா? என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, உங்களை பாக்குறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அம்மா பரவாயில்ல, சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்கலனா எங்க வீட்டுக்கு இன்னைக்கு நைட் சாப்பிட வரீங்களா? சாப்பிடவா? வர முடியுமா சார்? அம்மா என்னம்மா இது? அனு, ரிலாக்ஸ். ஏதாவது விசேஷமா? ஒரு வகையில விசேஷம் மாதிரிதான் சார். நீங்க அனுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. அவளுக்கு வேலை கிடைச்ச அப்புறம் தான் நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். நீங்க அவளுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பதிலுக்கு கைமாறா நாங்க எதுவுமே செய்யல. அதான் நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அனு சொல்லிருக்கா நீங்க என்ன பலகாரம் எல்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னு. ரொம்ப பிட்டுன்னு. வீட்டுல சமையல்லாம் நான் தான் பண்ணுவேன், நல்லா பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இந்தாங்க இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும். பங்கஜ், என்ன இதெல்லாம்? அதான் நீங்க எங்களை பாட்டி கூப்பிடும்போது மீரா மேடம் கிட்ட சூஸ் பாட்டில் எல்லாம் கொடுத்து விட்டீங்கல்ல, அதே மாதிரி உங்களை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடும்போது இதெல்லாம் கொடுக்கணும்னு கொண்டு வந்தேன். இதுல அப்பளம், வடகம், மோர் மிளகா, ஊறுகாய் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நினைச்சேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நினைச்சேன். சாப்பிட வரீங்கல்ல? ஓகே, வரேன். பங்கஜ சார். பங்கஜ். அதான் நீங்களும் கூட சாப்பிட வந்துருங்க சார். தப்பா நினைக்காதீங்க. அனுவை கையோட கூட்டு போட்டா. அம்மா அதெல்லாம் வர முடியாது. என்னடி நோமா, சமையல் வேலை நான் ஒருத்தியா பார்க்க முடியுமா? கூட மாட இருந்து நீ ஒத்தாசை பண்ண வேண்டாமா? அம்மா அப்படிலாம் வர முடியாதுமா. அனு பரவாயில்ல, போ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சாரே சொல்லிட்டாரு, பாடி. சாப்பிட கண்டிப்பா வந்துருங்க சார். அனுவுக்கு வேலை கொடுத்து அவளுக்கு ஒரு வழி காமிச்சிங்க. அப்படியே இந்த கல்யாணத்துக்கும் உதவி பண்ணுங்க. நான் உங்களை வேற எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால்ல கூட ஐயோ அப்பா 2 நாள் ஒரே இடுப்பு வலி. அப்புறமா விழறேன். சாரி சார். எப்படியாவது ஏதாவது சொல்லி அனு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருங்க. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்பா, சூரிய பிரகாஷ் சார் வந்துட்டாராப்பா? வந்துட்டாருமா, உள்ளதான் இருக்காரு. நீ போய் பாரு போ. வர சார். பாத்தியா அந்த பெரிய மனுஷன் லட்சணத்தை? நாள் பூரா அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு காது கொடுத்து காத்துட்டு இருக்கிற அளவுக்கு மானம் கெட்டு போய் கிடக்கான். தூ, நீ வாமா. ஹாய் சார். ஹலோ சார். ஹலோ. குட் மார்னிங் சார். ஹலோ சார். பங்கஜ சார் முதல்ல கொடு. ஏமா? சூரிய சாருக்கு எது கொடுக்கறதா இருந்தாலும் பங்கஜத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும். பங்கஜ். அதான். ஹலோ சார். ஓ சாரி, உள்ளங்கை கொஞ்சம் அதிகமா வைக்கும். இருங்க, இந்தாங்க. இல்ல என்கிட்ட இருக்கு. நானும் தொடச்சிக்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன், எது கொடுக்கறதா இருந்தாலும் முதல்ல பங்கஜ சாருக்கு கொடுன்னு. தப்பாயிருச்சுன்னா தெரிஞ்சிரும்ல. சாரி சார். உட்காருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். Sir, are you comfortable? Yeah, I'm comfortable. புஷ்பா, கிஃப்ட் எங்க? அது அப்புறம் தெரியலாம், கொஞ்சம் சும்மா இரு. அப்புறம் என்ன கொடுக்கறது? கிஃப்ட் எங்க? அங்க பாரு. சார் வாங்கிக்கங்க சார் ப்ளீஸ். சுப்பு,
முதல்ல பங்கஜ சார் கொடு. அவர் செக் பண்ணிட்டு அப்புறமா அவர் கொடுப்பாரு. அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீங்களே கொடுங்க. சார் வாங்கிக்கங்க சார். இது ஆக்சுவலா அன்னைக்கு பார்ட்டிலேயே உங்ககிட்ட கொடுத்துருக்க வேண்டியது. தேவையில்லாம என்னென்னமோ நடந்து போச்சு. அதான் வாங்கிக்கங்க சார். தேவானந்தினி சாரீஸ். உங்களுக்கு எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் உங்க முன்னாடி அது ரொம்ப சின்னதுதான். ஆனா ஏதோ எங்களால முடிஞ்சது. நோ ஆத்தா மகமாயி வந்திருக்கா. ஆத்தா மகமாயி வந்திருக்கா. என்னம்மா இந்த நேரத்துல? நான் வரலமா, ஆத்தா அழைச்சுக்கிட்டு வந்திருக்கா. ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க வீட்டுக்கு விருந்தாளிங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப போயிட்டு நாளைக்கு காலையில வர முடியுமா? விருந்தாளிங்க வந்தா வீட்டுக்கு வந்த லட்சுமி அப்படியே போன்னு சொல்வியா புஷ்பா? ஐயோ அத்தா. படி ஏறி வந்த மகாலட்சுமிய திரும்பி போன்னு சொல்வியா புஷ்பா? இல்லம்மா, மன்னிச்சிடுங்க அத்தா. பங்கஜ் சார். நான் இங்க பணத்துக்காக வரல, அதுலயும் ஓம் பணம். புஷ்பா ஓ மக தானே? இவ எல்லார் கடனையும் அடைக்க போறா. என் பேச்ச நம்பு.
இவ எல்லார் கடனையும் தீர்க்க போறா. இத நான் சொல்லல புஷ்பா, தாயி சொல்றா, மகமாயி சொல்றா. சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு நல்லது நடக்க போகுது. உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது புஷ்பா. கல்யாணம் நடக்க போகுது. ஒரு முறத்துல அரிசியும் வெல்லமும் கொண்டு வா. சரிம்மா. இருடி, சுமங்கலி தான் எடுக்கணும், நான் எடுக்கிறேன். அத அவளே எடுக்கட்டும். தாயே. மகமாயி என்னைக்கும் உன் கூட துணையா இருப்பாமா.